ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ட்ராக் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எபிசோடில் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இந்த காரில் போகும்போது ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே வேறு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாலும் வெளியில் வந்து ரொம்பவே ஃபன்னாக கொஞ்சம் இத்தனை நாள் பார்த்ததோட இன்றைக்கி பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராக இருந்த மாதிரி ஓகேவாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ராகினி சகுனி வேலையை பார்த்துட்டாங்க. ரெண்டு பேரும் வெளியில் போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஃபிக்ஸ் வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. பட் அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது விஜயுமே சந்தேகப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு, காவேரியுமே சந்தேகப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி அவங்க ஒன்றும் தெளிவாக ராகினி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் எப்படி விஜய் அதை கன்சோல் நம்பினாருன்னு எனக்கு தெரியல. காவேரின்னு அப்போயுமே டவுட்டாக தான் இருக்காங்க. ஆனால் டவுட் இல்லாத மாதிரி அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னொரு பக்கம் எனக்கு அவங்கள வெளியில் பார்க்கும்போது ஏமாத்துறாங்களோ அப்படின்ற மாதிரி அப்போக்கப்போ வந்து தோணுதுங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு லைட். அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. தெரில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு பக்கம் ஹாப்பியான கங்கா குமரனோட ட்ராக் ரொம்ப ஹாப்பியான ட்ராக்கை கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனலாக அந்த எல்லோ கலர் சுடிதார் ட்ராக் வந்தாச்சுங்க. இதுக்கு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இந்த ஒரு ட்ராக்கில் தான் நிறைய சீன்ஸ் வந்துருக்கு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோக்கு போகிறாங்க. அப்புறம் அங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு கம்பெனிக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போகிற வழியிலையோ இல்லை வர வழியிலையோ வந்து அவங்களுக்கு அடிப்படுது. கார்லேருந்து இறங்குறது தான் உங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அடுத்து அதே காஸ்டியூமில் ஹாஸ்பிட்டல் ட்ராக் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு காஸ்டியூமில் கிட்டத்தட்ட 2 வீக்ஸாக போகணும்னு நினைக்கிறேன். நாளைக்குமே 1ஆம் தேதி வந்து ஆயாச்சு. நாளைக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இல்லை நாளைக்கு ஷூட் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியல. ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ 2025 நாளையிலேருந்து இந்த இயர் வந்து முடிய போகுது. நாளையிலேருந்து நியூ இயர். ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருங்க. அடுத்த வருஷம் எல்லாருக்குமே நல்லா தான் நடக்கணும்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிப்போம். ஒன் செகண்ட் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்.